ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம ஃபிசிக்கல் டிவைஸை எப்படி க்ளவுடில் சர்வரில் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்வரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை நம்ம எப்படி வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஐ மீன், நம்ம லேப்டாப்பில் பண்ண ப்ராஜெக்டை ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம ஃபோன் ப்ரௌசரில் சர்ச் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் வியூ ஆகணும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுன்னு தெரியலனா, நான் முன்னாடியே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வாங்க, அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேங்க. இப்போது நான் இதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்டை நான் வெளியே என் ஃபோன் ப்ரௌசர்லேருந்து நான் அக்சஸ் பண்ண வைக்கணும். இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ் விண்டோ. நான் உங்களுக்கு க்ளவுடில் இந்த சர்வர் கனெக்ட் பண்ணி ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 சாஃப்ட்வேர் வேணும். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பைத்தான் சொல்லுவாங்க. ஏன் பைத்தான் சப்ளைம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாங்கோ தெரியும். ஒரு ஜாங்கோ வந்து பைத்தான் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அதனால பைத்தானும் சப்ளைம் டெக்ஸ்ட்டும் நான் ஏற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை வந்து அங்கே இது வந்து என்னோட இன்ஸ்டன்ஸு. இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே என்னோட ஃபிசிக்கல் டிவைஸில் நான் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு பைத்தான் டவுன்லோட்ஸ்னு போடுங்க. இங்கே பாருங்கள், டவுன்லோட் பைத்தான் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் நான் டவுன்லோட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி சப்ளைம் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். சப்ளைம் டெக்ஸ்ட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அதனால தான் சப்ளைம் நான் யூஸ் பண்ணுறேன். விசுவல் ஸ்டுடியோலையும் பண்ணலாம். ஸோ எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கனால நான் இதில் பண்ணுறேன். உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ ஓகேன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் விசுவல் ஸ்டுடியோவில் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ விசுவல் ஸ்டுடியோவில் எப்படி நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்டு இதுதான். உங்களுக்கு மேக் ஓஎஸ்னா மேக்கு, விண்டோஸ் வேணுமா விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கிளிக் பண்ணால் டேரக்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ காப்பி பண்ணி அங்கே போய் தான் இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கல் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அங்கே போய் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்லி காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் டவுன்லோட்ஸில் போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி 2 அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். என்னோடய இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சுட்டு இதை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஏன் நான் ஏடபிள்யூஎஸ்ல க்ளவுட் ரன் பண்ண நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்பாங்க உங்களுக்கு க்ளவுடில் ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா, சப்போஸ் அதை நான் என்னோட ஃபோன் ப்ரௌசரில் என்னால் வியூ பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ எனக்கு தெரியுங்க, நான் பண்ணுவேன், க்ளவுடில் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியும், அதை நீங்கள் ஃபோன் ப்ரௌசர்லேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். வெளியே இருந்து சர்வர் மூலமா நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஃபோன் ப்ரௌசரில் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துறேன், அதனால நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி இதை பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ இது எப்படி இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியலனா, நான் ஐ பட்டனில் வீடியோ லிங்க் தரேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மீ. ஸோ இது காப்பி பண்ணிட்டேன், பேஸ்டாக கொஞ்சம் டிலே ஆகுது. நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காப்பி பண்ண 2 சாஃப்ட்வேரும் இப்போ பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுனாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். பைத்தான் வீடியோ வேணாலும் பைத்தான் போடுறேன், ஜாங்கோ வேணுனாலும் ஜாங்கோ போடுறேன். ஏடபிள்யூஎஸ்ல ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் போடுற வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக தான் நான் போடுறேன், வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும். நான் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஓப்பன் பண்ணி இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து
டவுன்லோட் மட்டும்தான் பண்ணணும். அதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இன்ஸ்டால் பைத்தான் 3.12 இதான் எனக்கு இருக்க வெர்ஷன். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ டோன்ட் வரி. இன்ஸ்டால் நோ கேட்குது. அது கீழே இங்கே பாருங்க, கீழே 2 செக் பாக்ஸ் கேட்குது. இதை ரெண்டையுமே எனேபிள் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. அப்போதான் ப்ராப்பராக இன்ஸ்டால் பேக்கேஜ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் ஈஸியாக ஆயிரும். பாருங்க, எல்லா லைப்ரரியும் நமக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஏன் நான் ஜாங்கோவில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாங்கோ நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஜாங்கோ வச்சு ஒரு டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் நான் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. அதனால நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ராஜெக்டை நான் அங்கே ஃபிசிக்கல் டிவைஸில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்டை நான் இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே இருந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த இது ஏடபிள்யூசி எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். செட்டப் வாஷ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சப்ளைம் இருக்குங்களா, இதை இன்ஸ்டால் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே எக்ஸ்ப்ளோர் கான்டாக்ட் மெனு கொடுங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சப்ளைம் எடுத்துக்கிறேன். நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நான் ஜாங்கோவில் தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அதனால எனக்கு ஒரு ஜாங்கோட பேக்கேஜ் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது சப்ளைம் ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். நான் இப்போ எனக்கு ஜாங்கோவில் பண்ணுறதுனால எனக்கு ஜாங்கோ பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை விசுவல் ஸ்டுடியோவில் பண்ணோம்னா விசுவல் ஸ்டுடியோலே அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே டெர்மினல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ டெர்மினல் இருக்கும், அங்கேயே போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோவில் பண்ணணும்னாலும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வேணும்னா விசுவல் ஸ்டுடியோ வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் விசுவல் ஸ்டுடியோவும் பண்ணுறேன். நான் இப்போ சப்ளைமில் நான் பண்ணுறதுனால கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு ஜாங்கோ பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் எனக்கு ரன் ஆகும். ஸோ அதனால நான் ஜாங்கோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா pip install Django யூஸ் பண்ண போறேன். Django கொடுத்தா pip install Django கொடுத்தா என்ன Djangoல இருக்க பேக்கேஜ் எல்லாமே எனக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்படி தான் அது இன்ஸ்டால் ஆகும் பாருங்க. ஸோ சப்ளைமர் பார்த்தீங்கன்னா சப்ளைமர் வந்து ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாத் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேர் நம்ம டேரக்டர்னு சொல்லுவோம். அதுக்காக நான் மேக் டைரக்டரின்னு கொடுக்குறேன். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, எம்டி ஜாங்கோன்னு கொடுக்குறேன். எனக்கு டேரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ டேரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு வியூ ஆகலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம இங்க பாருங்க, சில யூசர்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ல தான் இருக்கும். இன்னும் இந்த ஜாங்கோக்குள்ள நம்ம போல. இந்த ஜாங்கோ தான் நம்ம பார்த்து இந்த பாத்துக்குள்ள தான் நம்ம ப்ராஜெக்ட் வச்சு ரன் பண்ண போறோம். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் நம்ம பார்த்து இந்த பாத்துக்குள்ள தான் நம்ம ப்ராஜெக்டை வச்சு ரன் பண்ண போகிறோம். இதுக்குள்ள நான் போகணும்னா என்ன பண்றேன்னா சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கும். அப்போ அதோட கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சிடி ஜாங்கோன்னு கொடுக்குறேன். டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ பாருங்க, சில யூசர்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஜாங்கோக்குள்ள நான் இருக்கேன். இப்போ இங்க வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னா அந்த ப்ராஜெக்டே எனக்கு ரன் ஆகும், சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் அப்படின்னுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஜாங்கோக்குள்ள இப்போ இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. ப்ராஜெக்ட் பண்ணால் இதில் லென்த்தாக போயிடும் வீடியோ. நான் ப்ராஜெக்ட் பண்ணுற வீடியோ தனியாக போடுறேன். இப்போ நான் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டை உங்களுக்கு நான் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு மட்டும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இதையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி ஃபிசிக்கல் டிவைஸ், இது என்னோட ஃபிசிக்கல் டிவைஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபிசிக்கல் டிவைஸில் சி போய்க்கிறேன். யூசர்ஸில் இன்னொரு டிவைஸ்குள்ளே போய்க்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு ப்ராஜெக்ட் எழுதினேன். இதெல்லாம் நான் பண்ண ப்ராஜெக்ட் தான். இதில் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி அங்கே என்னோட இன்ஸ்டன்ஸில் நான் இங்கே பார்த்தீங்களா இந்த பாத்துக்குள்ளே நான் என்னோட ப்ராஜெக்டை பேஸ்ட் பண்ணணும். இந்த பாத்துக்குள்ளே நான் ப்ராஜெக்டை பேஸ்ட் பண்ணாதான் எனக்கு பக்காவாக வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்.
அதுக்கு நான் அந்த டைரக்டரி இங்க இருந்து போகணும். சி ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாங்கோக்குள்ள வைக்கணும் அந்த ப்ராஜெக்டை. ஸோ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு சிக்குள்ள யூசர்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ல பாத்தீங்களா நம்ம டைரக்டர் கிரியேட் பண்ணது இங்க இருக்கு. இந்த பாத்துக்குள்ள தான் நம்ம ப்ராஜெக்டை செட் பண்ண போறோம். ஸோ இதை டபுள் டாப் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்து நான் என்னோட ப்ராஜெக்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பேஸ்ட் ஆக கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இது என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வேணும்னாலும் கேளுங்க. நான் அதோட கோடு வந்து GitHub லிங்க்ல தரேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல் போய் செக் பண்ணீங்கன்னா GitHubல இருக்கும் இந்த கோடு. வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஜாங்கோல பண்ண தெரியும், ஆல்ரெடி நான் எப்படி ஜாங்கோ ப்ராஜெக்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க இப்படி உங்களுக்கு ஜாங்கோ பண்ணதுன்னா ஜாங்கோ பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ பண்ணி தனியா அதை நீங்க பாத்துக்கோங்க செப்பரேட்டா. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ப்ராஜெக்டை அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்பர்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள போய் ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் நேமோட ஒன்று இருக்கும், அதோட ஆப்போட நேம் ஒன்று இருக்கும். நான் ப்ராஜெக்ட் நேம் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆப்போட நேம் ஸ்டார்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து தான் இதை ரன் பண்ண வைக்க போறோம். அதுக்கு எனக்கு மேனேஜர் பைத்தான், நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, பைத்தான் பேஸ் பண்ணி தான் அது ரன் ஆகும். அதனால பைத்தான் மேனேஜர் இருக்கு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கோட்ல இப்போ ஜாங்கோக்குள்ள இருக்கேன். அப்போ அந்த ப்ராஜெக்ட் குள்ள நம்ம போகணும். அப்போ அதோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிடி, அதாவது சிடினா சேஞ்ச் டைரக்டரி, சிடி நம்பர்னு கொடுக்குறேன். சிடி நம்பர்னு கொடுத்து என்டர் கொடுத்தா எனக்கு இப்போ ஜாங்கோக்குள்ள இருக்க அந்த ப்ராஜெக்ட் குள்ள போயிடுச்சு. ஸோ இங்கே வச்சுதான் நம்மளால ரன் பண்ண முடியும். சர்வரை ரன் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நான் பைத்தான், அந்த பைத்தான் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, பைத்தான் மேனேஜ் ஃபைலு, பைத்தான் manage.py ரன் சர்வர்னு கொடுத்தா எனக்கு சர்வர் ரன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்றதுனால எல்லா போர்ட்லயும் எனக்கு ரன் ஆகணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு எல்லா போர்ட்லயும் ரன் ஆகணும்னா அதுக்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 0.0.0.0:18 கொடுத்தோம்னா எனக்கு இந்த ஐபி வந்து எது கொடுக்கணும்னா எனக்கு வெளியே இருந்து எல்லா போர்ட்லயும் எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் ரன் ஆகணும், அதுக்காக நம்ம கொடுக்கறது. ஸோ இப்படி கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ரன் ஆகும். ஸோ பாருங்க எனக்கு இந்த ஐபி அட்ரஸ்ல என்னோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நான் வியூ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஸ்டன்ஸ்ல ஒரு சில பர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அது என்ன பர்மிஷன்னா, இப்போ விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல விண்டோஸ் கீ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபயர்வால்னு விண்டோஸ் ஃபயர்வால் அட்வான்ஸ் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் இது கிளிக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தா எல்லாமே பிளாக்ல இருக்கும். ஸோ இங்க பாருங்க விண்டோஸ் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க விண்டோஸ் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ் பப்ளிக் ப்ரொஃபைல்ல, பாருங்க பப்ளிக் ப்ரொஃபைல்ல விண்டோஸ் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இங்க பிளாக்கா இருக்கு இன்பவுண்டர் கலெக்ஷன்லாம் அலோவ் கொடுத்துருங்க. ஏன் அலோவ் கொடுக்குறோம்னா அப்பதான் வெளியே இருந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. இந்த பப்ளிக் ப்ரொஃபைல் பிளாக்ல இருக்கு டிஃபால்ட்டா, நான் அலோவ் கொடுத்துருவேன். அலோவ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சர்வரை போய் நான் செக் பண்றேன். இப்போ என்னோட சர்வர் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ இதை நான் இன்ஸ்டன்ஸ்ல இதை நான் பிசிக்கல் டிவைஸ்ல ரன் பண்றேன். என்னோட ப்ராஜெக்ட் அவுட்புட் பாருங்க. நான் இப்போ பிசிக்கல் டிவைஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ள போய்க்கிறேன். இதை பாருங்க நான் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ வெயிட் லோடிங் ஆகுது. இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இன்ஸ்டன்ஸ் ஐடி. இந்த ஐடியை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐடியை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க பப்ளிக் IP4 அட்ரஸ் இருக்கு, IPv4 அட்ரஸ், பப்ளிக் IPv4 அட்ரஸ் இருக்கு. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் எனக்கு போன்ல போடணும். இந்த ஐபி அட்ரஸ் நீங்க போன்ல போட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இதுலயே நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இதை காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இன்ஸ்டாலோட ஹோஸ்ட் ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்டில் ஒரு இந்த ஹோஸ்ட்டு ரன் ஆகிறதுக்கு ஒன்று கொடுக்கணும். அதாவது கரண்ட் அப்ளிகேஷன் ஜாங்கோவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு ஸ்டார் கொடுக்கணும். ஹலோ ஹோஸ்ட்டில் செட்டிங்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹோஸ்ட்டில் ஸ்டார் ஃபைல் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த எரர் வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ப்ராஜெக்டை நான் சப்ளைமில் ஓப்பன் பண்ணுறேன். சப்ளைமில் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு சியில் யூசர்ஸில் நான் என்னோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட ப்ராஜெக்ட்டு. ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டிங்ஸ் ஃபைல் இருக்குது. செட்டிங்ஸ் ஃபைலில் இங்கே பாருங்கள் ஹலோ ஹோஸ்ட் இருக்குங்களா, இங்கே வந்து ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார் கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு சேவால் கொடுக்குறேன். சேவால் கொடுத்துட்டு எகைன் கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஆகிடுச்சு. இப்போது நான் அங்கே போய் பார்த்தேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக என்னோட சைட் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, இதுதான் நான் என்னோட ப்ராஜெக்டில் கொடுத்துருக்க யூஆர்எல். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோட ஃபிசிக்கல் டிவைஸு. இப்போ நான் அந்த ப்ராஜெக்டில் கொடுத்த யூஆர்எல் பாருங்கள், இங்கே இருக்க இன்ஸ்டன்ஸில் யூஆர்எல், இந்த யூஆர்எல் தான் அங்கே ஷோ ஆகும். சப்போஸ் எனக்கு இது எதுவுமே வேணாம், டைரெக்டாக ரன் ஆகும்னா, நான் இப்போது எனக்கு இண்டெக்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா இண்டெக்ஸ் போட்டால் தான் ரன் ஆகும்னா இண்டெக்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு டைரெக்டாக ஐபி அட்ரஸ் போட்டால் ரன் ஆகும்னா நான் எகைன் இதை எடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறேன். சேவால் கொடுத்தா ஸோ இது வந்து டெம்ப்ளேட் இன்ஹெரிடன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட். அதனால நான் இத்தனை யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு எகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு டைரெக்டாக என்னோட ப்ராஜெக்ட் பக்காவாக ஒர்க் ஆகுது. இதுதான் என்னோட இண்டெக்ஸ் ஃபைல். நான் இண்டெக்ஸ் ஃபைலில் ஏன் அந்த இண்டெக்ஸை நான் தூக்குனேன்னா, நான் இங்கே வந்து ஸ்லாஷ் இண்டெக்ஷன் கொடுத்தா தான் எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இங்கே இப்போ எதுவுமே கொடுக்கறதுனால எடுத்து விட்டு சேவ் பண்ணனால இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோட இண்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஹோமில் லாகின் பேஜ் வச்சுருக்கேன். சர்வீஸில் நான் என்ன சர்வீஸ் இருக்கோ அத்தனை வச்சுருக்கேன். கேலரி இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, சைன்அப் பேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதோட கோடு உங்களுக்கு வேணும்னா நான் கிட்டப் ப்ரொஃபைல் லிங்க் தரேன். அதில் என்னோட கிட்டப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபிசிக்கல் டிவைஸில் எனக்கு ரன் ஆகுது. எனக்கு வந்து ஃபோன் ப்ரௌசரில் வேணும்னா அகைன் இன்ஸ்டன்ஸ் வந்துடுங்க. இதே ஐபி அட்ரஸ் பார்த்தீங்களா, இதை என்னோட ஃபோன் ப்ரௌசரில் போடுறேன். ஸோ இப்போது இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரை யூஸ் பண்ணுறேன். ஃபோன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இதில் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். அந்த ஐபி அட்ரஸ், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் ஐபின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை போய் நான் என்னோட ஃபோனில் போடுறேன். பார்த்தீங்களா, எனக்கு ஃபோனில் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ அங்கே காமிச்ச மாதிரி பார்த்தீங்களா, எனக்கு சர்வீஸு, கேலரி, கான்டாக்டு, சைன்அப் பேஜு பார்த்தீங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஒரு ப்ராஜெக்டை க்ளவுடில் ரன் பண்ணி அதை எப்படி நம்ம வெளியே இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, அது எப்படின்னு இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீயாக தரனால ஒரு மினிமம் டைம் தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதை லைஃப் லாங்காக யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சர்வர் அப்படியே ரன்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் மந்த்லி பில் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணணும். அது எப்படின்னு நான் போன வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் 6 hours மேக்ஸிமம் 6 hours நீங்கள் சர்வர் ரன்னிங்லேயே வச்சுருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு இது மெத்தட் இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கும் வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எனக்கு கண்டிப்பாக சூப்பராக பக்காவாக என் ஃபோன் ப்ரௌசரில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது மினிமம் டைம் தான். இப்போது நான்
இதை டெர்மினேட் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா நான் டெர்மினேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா, ஒர்க் அவுட் ஆகலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன டவுட்டுன்னு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஐபி அட்ரஸ் போட வேணாம், நீங்கள் போட்டாலும் இந்த சைட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் இதை டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.